அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அரபு மொழியுடைய தமிழ் அர்த்தங்களை நம்ம பார்த்து வருகிறோம். அதில் கடந்த 2 வாரங்களாக குர்ஆனிலிருந்து உள்ள சொற்களை அதனுடைய நம்ம படித்த வரைக்கும் உள்ளதில் அதனுடைய வேறு சொல்லி என்ன, இந்த சொல்லி என்ன என்று வகைப்படுத்தி நம்ம பார்த்து வருகிறோம். அதில் 21 வசனம் வரைக்கும் பார்த்துட்டோம் பக்கராவில், 2வது சூறாவில். இப்போ 22வது வசனத்தில் பாருங்கள், அல்லதி ஜஅல, ஜஅலன்னு வந்திருக்குது. இந்த ஜஅலங்கிறது என்னது? இன்னும் மாறவே இல்லாத முதல் எழுத்து அதுதான், சென்ற காலவினை. ஜஅலன்னா ஆக்கினான். எஜாலு தஜாலுன்னு வந்தால் தான் அது எப்படி மாறுனுச்சுன்னு இன்னும் மாறாதது மூல சொல்லு தான், முதல் சொல்ல இது தான். அப்போ சென்ற கால வினையில் ஆண்பாலில் படற்கையில் ஒருமை ஃபால மாதிரி உள்ளது, அதில் ஒன்றும் அறிஞ்சு கொள்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஆக்கினான்னு அர்த்தம். அப்புறம் அன்சலன்னு வந்திருக்குது. அன்சலன்னு சொன்னால் இந்த இடத்துல அன்சலை வா விட்டுருங்க, வாவு இன்னும் இருக்கா சேர்ப்பாங்க. அன்சலை இது என்னவா இருக்கும் கண்டுபிடிக்கணும். அன்சலன்னு வருது. இது என்னது, என்ன மாதிரி இருக்கிறது? அஃப்அலன்னு தெரிஞ்சு பார்த்தாலே தெரியுதுல்ல. அன்சல இது அஃப்அல. அப்போ இதனுடைய மூலம் நசல. நசல என்கிற நசலன்னா இறங்கினான். நசலன்னா ஒரு மாடியில் இருந்து கீழே இறங்குறான்னு வைங்க, ஒரு படி வழியாக இறங்குறான், மரத்திலேருந்து இறங்குறான். இறங்குறதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நசல என்று சொல்லுவார்கள், இறங்கினான். அந்த நசல என்பதை அஃப்அலன்னு மாற்றினோம்னா இறக்கினான். நம்ம இறங்காமல் ஒரு வாளியில் கிணத்துக்குள்ளே இறக்குறது, ஒரு பொருளை கைத்தில் கட்டிப்பிடி இறக்குறது, வானத்திலிருந்து மழையை இறக்குறது, வகையில் வேதத்தை இறக்குறது, அது அன்சலை. அதாவது நசலன்னா அவனே இறங்குறது, அன்சலன்னா வேற ஒன்றை ஒரு ஆளை கூட இறக்கலாம், கட்டி இறக்கலாம் கீழே. அப்போ அன்சலன்னா இறக்கினான். அப்போ நசல என்கிற வார்த்தையிலிருந்து 3 எழுத்து சொல்லை அஃப்அல வசனாக மாற்றும் பொழுது அன்சல இறக்கினான் என்று வந்துடும். இது முதல் வார்த்தை, சென்ற கால வினையில் ஆண்பாலில் படற்கை ஒருமை இது. அதுக்கப்புறம் ஃப அஹ்ரஜ. இந்த ஃப அஹ்ரஜவை நீங்கள் ஃபே விட்டுற வேண்டியதுதான். ஃபே இன்னும்ங்கிற அர்த்தத்துக்காக சேர்ப்பாங்க. அந்த ஃபாவை உடைச்சிட்டிங்கன்னா அஹ்ரஜ, ஃபாவை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அஹ்ரஜ. ஹரஜன்னா வெளியேறினான், ஹரஜன்னா வெளியே போகிறது, அஹ்ரஜன்னா வெளியாக்குறது, இன்னொரு ஆளை வெளியேற்றுறது. ஹரஜ வெளியேறினான், அஹ்ரஜ வெளியேற்றினான். நம்ம வீட்டிலேருந்து நம்மளால் வெளியே போகிறோம், ஹரஜு தூ நான் வெளியே போனேன். வீட்டில் ஒருத்தன் போக மாட்டேங்கிறான், அஹ்ரஜு தூ அவனை நான் வெளியேற்றினேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹரஜ என்பதை அஃப்அலன்னு மாற்றிருக்கிறாங்க. இந்த ஃபா விட்டுருங்க, ஃபா விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இது அஹ்ரஜ. இந்த அஹ்ரஜ என்னவா இருக்கிறது? அஃப்அலவா இருக்கிறது. இதனுடைய அப்போ அஃப்அலன்னா இதனுடைய ஃபாலங்கிறது என்னது? ஹரஜ. இது அஃப்அலவாக இருக்குமே, ஆனால் இதனுடைய 3 எழுத்துடைய வேறு சொல்லி என்ன? ஹரஜ. இப்போ ஹரஜவுல இருந்து அஹ்ரஜ, சென்ற கால வினை ஆண்பால் படற்கை ஒருமை. அதுக்கப்புறம் ஃபலா தஜ் அலு, ஃபலா தஜ் அலு. இந்த ஃபலாவில் இந்த ஃபா விட்டுருங்க. இந்த ஃபா வாவுலாம் சும்மா சேர்ப்பாங்க. நம்ம லா தஜ்அலு வரைக்கும் வச்சுக்கிருவோம். லா தஜ்அலு, லா தஜ்அலுன்னா என்னவா இருக்கும் இது? இப்போ தே வந்திருக்கு, தஜ்அலுன்னு தே வந்திருக்கா. இது வருங்காலம் மாதிரி சொல்லுன்னு விளங்குது. வருங்காலமாக இருந்தால் தஜ்அலு தஜ்அலானி தஜ்அலூன்னு நூன் வரணும். அதாவது தஜ்அலு தஜ்அலானி தஜ்அலூன்னு தானே வரும். ஒருமையாக இருந்தால் தஜ்அலு இந்த வாவு தேவைப்படாது. இப்போ வாவு வேறு சேர்த்து விட்ருக்குறாங்க தஜ்அலூன்னு சொல்லி. அப்போ லூன்னு சேர்க்குறதா இருந்தால் அப்போ நூன் வரணுமே. தஜ்அலு தஜ்அலானி தஜ்அலூன்னு தானே வரணும். நூனை காணாம். நூனு இல்லாட்டி அது என்னவா இருக்கும்? இந்த லா விளக்கல் வினையாக தான் இருக்கும். இந்த லா தஜ்அலு இருக்குல்ல, இந்த லாங்கிற வார்த்தை செய்ய வேண்டாம் செய்யக்கூடாதுன்னு தடுக்குவோம்ல, அதுக்கும் லா போடுவாங்க. செய்ய மாட்டான் என்பதற்கும் லா போடுவாங்க. செய்ய மாட்டான்ங்கிறதுக்குரிய லாவாக இருந்தால் லா தஜ்அலூன, ஜாலன்னு ஆக்கினான், லா தஜ்அலூன நீங்கள் ஆக்க மாட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். லா தஜ்அலூன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் ஆக்கக்கூடாது
அல்லாஹ்வுக்கு கூட்டாளிகளை ஆக்கக்கூடாது. ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதன், அல்லாஹ்வுக்கு கூட்டாளிகளை நீங்கள் ஆக்கக்கூடாது வருது. அப்போ இதில் என்னென்னா கவனிக்கணும், இதில் லா தஜஅலுன்னு வந்திருக்குது. ஃபஸ்ட்டு கவனிக்கிறேன்டா தஜஅலுன்னு ஒரு பன்மையாக இது தெரியுது பார்த்தாலேயே. ஏன்னா தஜஅலுவை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேயை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஜாலன்னு வந்துருச்சு. ஜாலவுல வருங்காலம் எஜாலு, தஜஅலு வந்திருக்குங்க. அப்போ தஜஅலுன்னு ஆக்கிட்டோம். தஜஅலுக்கு மேலே வாவு சேர்த்துருக்குறோம். அப்போ தஜஅலு தஜஅலானி தஜஅலூன, அதுக்கு தான் வாவு வரும், நூனும் சேர்ந்து வரும். இப்போ நூனை காணாம். நூனை காணாட்டி எப்படி நூன் காணாமல் போகும்னு கேட்டால் விளக்கலாக இருந்தால் தான் இப்போ காணாமல் போயிடும். அப்போ லா தஜஅலு, இந்த ஃபலாவில் வந்து லா இருக்குல்ல, இந்த லா வந்து என்ன லா கிடையாது, மாட்டான்கிறதுக்குரிய லா கிடையாது, கூடாது வேண்டாம் என்ற லா. அப்போ லா தஜஅலு, நீங்கள் ஆக்கக்கூடாது, நீங்கள் ஆக்க வேண்டாம், நீங்கள் ஆக்க வேண்டாம். இது வந்து என்னது, ஜஅல என்பதனுடைய விளக்கல் வினையில் இது ஆண்பால் முன்னிலை பன்மை. ஜஅல அதனுடைய விளக்கல் வினை லா எஜால், லா எஜால் லா எஜாலா லா எஜாலு, லா தஜால் லா தஜாலா லா எஜால்னா லா தஜால் லா தஜாலா லா தஜாலு, அந்த இடம் இது. இது வந்து விளக்கல் வினையில் என்னவா இருக்குது, ஆண்பாலில் முன்னிலையில் பன்மை. அப்போ நீங்கள் ஆக்கக்கூடாது, இந்த நூனு இல்லாமல் இருக்கிற வச்சு கூடாதுன்னு எடுத்து செஞ்சுருவோம். நூனு இருந்தால் லா தஜாலுன்னு ஆக்க மாட்டீர்கள். அப்போ இது ஃபலா தஜாலு என்பதை வந்து நம்ம விளக்கல்னு கண்டுபிடிச்சிடுறோம். எதை வச்சு கண்டுபிடிச்சோம், நூனு இல்லாததுனால கண்டுபிடிச்சிட்டோமா. அடுத்தது வந்து அன்தும் தஅலமூன, இந்த தஅலமூனன்னு வருது. இந்த தஅலமூன என்னதான், என்ன சொல்ல இருக்கும் இது, இந்த வாவுன்னு வந்தாலேயே உங்களுக்கு விளங்கி போச்சு, இது வருங்கால வினை. வருங்கால வினையில் பன்மைன்னு விளங்குது. அப்போ பன்மை ஒருமை என்ன, தஅலமு. தஅலமுங்கிறது எதுலேருந்து வந்திருக்கும், அலிம. அலிம என்பதிலிருந்து வருங்காலம் யஅலமு, அலிம அறிந்தான், யஅலமுன்னா அறிவான். யஅலமு இதுலேருந்து ஆலிமுலாம் இதில் தான் வந்தது. யஅலமு யஅலமானி யஅலமூன படர்க்க, தஅலமு தஅலமானி யஅலம்ன இதுவும் படர்க்க பெண்பால். அப்புறம் தஅலமு தஅலமானி தஅலமூன இது வந்து முன்னிலை ஆண்பால், அந்த தஅலமூன தான். அப்போ அலிம அறிந்தான், யஅலமு அறிவான், தஅலமூன நீங்கள் அறிவீர்கள், நீங்கள் அறிகிறீர்கள். இந்த சொல்லுடைய அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்தது இன்குந்தும்லாம் சென்று வினை சொல்லு தான், நம்ம ஒன்றும் படிக்கலை. அடுத்தது நஸ்ஸல்னா, நஸ்ஸல்னாண்டு வருது. எங்கெல்லாம் அந்த நாண்டு நீட்டி வருதோ அது நல்லா விளங்கிக்கிறங்க. இது வந்து சென்ற கால வினையில் தான் இந்த மாதிரி நீட்டி வரும். எதுக்கு, தன்னிலையில். நசர நசர்னா, நசர்த்து நசர்னா, லரபவுலேருந்து லரப்து லரபுனா, நாங்கள் அடித்தோம், நாங்கள்ங்கிறோம்ல அதுக்கு தான். இன்தலகவில் இன்தலகுத்து இன்தலக்னா, அல்லமவுலேருந்து அல்லம்து அல்லம்னா, அன்சலவுலேருந்து அன்சல்து அன்சல்னா. அப்போ அந்த நாண்டு வரும்போது என்ன விளங்கிக்கிறது, தன்னிலை. அப்போ நஸ்ஸல் நாண்டு வந்திருக்குது. நஸ்ஸல்னாங்கிறது என்னது, நஸ்ஸலவுலேருந்து வருது. நஸ்ஸல நஸ்ஸலா நஸ்ஸலு, அதில் கடைசியாக வரும்போது நஸ்ஸல் தூ நஸ்ஸல்னா. அப்போ நஸ்ஸலங்கிறது என்ன, அப்போ இது நஸ்ஸல. நஸ்ஸல என்கிற மூன்றெழுத்து சொல்லை தான் ஃபஅலங்கிற நஸ்ஸலன்னா இறங்கினான், நஸ்ஸலன்னா இறக்கினான். அப்போ அன்சல மாதிரி தான். நஸ்ஸலன்னா இறங்கினான், அன்சல இறக்கினான்னு படித்தோம்ல, அதே தான் நஸ்ஸலவுக்கும். நஸ்ஸலன்றாலும் இறக்கினான், நஸ்ஸல அவன் இறங்கினான், அன்சல நஸ்ஸலன்னா இறக்கினான். அப்போ நஸ்ஸலன்னா இறக்கினான் அர்த்தம். நஸ்ஸல்னான்னு சொன்னால் நாம் இறக்கினோம். நஸ்ஸல நஸ்ஸலா நஸ்ஸலு, நஸ்ஸலத்து நஸ்ஸலத்தாண்டு வரும்போது கடைசி எப்படி வரும், நஸ்ஸல் தூ நஸ்ஸல்னா, நாம் இறக்கினோம், நாங்கள் இறக்கினோம் கொண்டு வரும். அதுக்கப்புறம் ஃபத்து இதெல்லாம் சென்ற கால வினை தான், ஒன்றும் படிக்கலை. ஒது இதெல்லாம் சென்ற கால வினை ஒன்றும் படிக்கலை. அப்புறம் இந்த சாதிகீன், இந்த சாதிக்கீன்டா என்ன செய்ய சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு, எங்கெல்லாம் அந்த கீண்டு வருதோ கூண்டு ஆக்கிக்கிறணும். சாதி கூன் என்பது தான் கீனாக மாறும். அப்போ சாதி கூன் என்றால் என்ன வார்த்தையாக இருக்கும், சாதி கூன. இது என்ன வார்த்தை, ஃபாயிலூன. இது இஸ்முல் ஃபாயில். சதக்க, சதக்கண்டா உண்மை சொன்னான். சாதிகுன் உண்மை சொல்கிறவன். சாதிகானி சாதிக்குன உண்மை சொல்கிற பல ஆண்கள்.
அப்போ சாதிகூன் என்றால் உண்மை சொல்லக்கூடியவர்கள். அது வேற்றுமையில் நசபு ஜர்ரு செய்யும்போது சாதிக்கீனண்டு வந்துடும், ரஃபா செய்யும் பொழுது சாதிகூனண்டு வரும். அப்போ இந்த இது நசபு செய்கிற ஒரு இடம், ஏன் நசபு செய்யணுங்கிறது பிறகு நம்ம நகுவு படிக்கல பார்த்துக்குருவோம். அப்போ சாதிகீன் என்று நம்ம படித்தது தான் இஸ்முல் ஃபாயில். சதக்க வினைச்சு, அதாவது சதக்கைங்கிற வினை சொல்லில் இருந்து இஸ்முல் ஃபாயிலுங்கிற பெயர் சொல்ல உண்டாக்குவோம். ஃபஅலனா ஃபாயிலுன், நசர நாசிருன், அலிம ஆலிமுன், சதக்க சாதிகுன். சதக்க உண்மை சொன்னால் சாதிக்குன் உண்மையாளன், சாதிக்கூன் உண்மையாளர்கள், சாதிக்கீன் அது உண்மையாளர்கள் தான் அர்த்தம். இது வந்து வேற்றுமையில் மாறி இருக்குது. அதுக்கப்புறம் லம் தஃபாலுன்னு வந்திருக்குது. இந்த லம்மு முதல் வரையில் இருக்குது, தஃபாலு அடுத்த வரையில் இருக்குது. இந்த லம் தஃபாலு லம்மு வந்தால் என்ன செய்யும்னு சொல்லியிருக்கிறோம். அந்த லம் வந்தாலேயே அது வருங்காலத்தில் தான் வரும். லம் நசரன்லாம் வராது, லம் லரபண்டு வராது. இதில் தான் வரும் லம் எஃபண்டு வருங்கால வினையில் தான் வரும். வருங்கால வினையில் வந்தால் என்ன செய்யும், இந்த லம்மு சேர்த்த உடனே கடைசிக்கு ஜசம் செஞ்சிடும், சுக்குன். லம் எஃபாலுன்னு இருக்குல்ல, எஃபாலு என்பதில் லம்ம சேர்த்தோம்னா லம் எஃப்அல் அர்த்தமும் மாறிக்கிறோம். எஃபாலுன்னா செய்வான், இந்த லம்மு சேர்த்த உடனே செய்யவில்லை. லம் எஃப்அல் செய்ய அவன் செய்யவில்லை, லம் எஃபாலு அவர்கள் செய்யவில்லை. அதில் சொல் லம் எஃப்அல் லம் எஃப்அலா மூணு போயிடுதுல. அப்போ இந்த லம்ங்கிற வார்த்தை வந்து எதுக்கு வரும்னு கேட்டால், வருங்கால வினையில் வந்து இதை சேர்த்தாங்கன்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் சென்ற கால எதிர்மறை மாஃபலன்னு அர்த்தமாயிரும். அதோட அந்த வருங்கால வினையில் உள்ள நூன் இருக்குல்ல, நூன் பூரா போயிடும். நூன் இல்லாத இடத்துல வந்து சுக்குன் ஆகிக்கிறோம். பெண்பாளுடைய உள்ள பன்மையில் உள்ள நூனும் போகாது. இதை யாபத்தில் வச்சுக்கிறணும். அப்போ லம் எஃப்அல் என்றால் அவன் செய்யவில்லை. லம் எஃப்அல்னா அவன் செய்யவில்லை. லம் எஃபாலா லம் எஃபாலு லம் தஃஅல் லம் தஃஅலா லம் எஃப்அல்ன லம் தஃஅல் லம் தஃஅலா லம் தஃஅலு. அந்த இடம் தான் இது. லம் தஃஅலுனா நீங்கள் செய்யவில்லை, நீங்கள் ஆண்களை நோக்கி. லம் தஃஅலுனா நீங்கள் செய்யவில்லை. இந்த லம் வந்ததுனால என்ன வந்திருக்கு, நூனு லம் தஃஅலுனா தானே வரணும். தஃஅலுனா என்பதனுடைய நூன் வந்து போயிடுச்சு. அர்த்தம் என்ன ஆயிடுச்சு, இது வந்து மா ஃபால்துங்கிற அர்த்தமாக போச்சு. நீங்கள் செய்யவில்லைங்கிறது என்ன அர்த்தம், லம் தஃஅலுனா மா ஃபால்தும். அந்த சென்ற கால வினையுடைய மீனிங் வந்து சென்ற காலமாக மாறிக்கணும். இது ஒரு விஷயம். அதுக்கடுத்தது வந்து லன் தஃஅலு, இதுவும் நம்ம படித்தது தான். இந்த வாவை விட்டுருங்க. லன் தஃஅலு லம்மு மாதிரி தான் லன்னும். என்ன வித்தியாசம் என்று கேட்டால், அதனுடைய அர்த்தத்துலேயும் வித்தியாசம், அது என்ன செய்யணுங்கிறதுல வித்தியாசம். என்ன செய்யணும் என்று கேட்டால், இந்த லன் வந்தால் அது நூன் இல்லாத இடங்களில் வந்து நசபு செய்யும். லம் வந்தால் எஃப்அலு என்று இருப்பதை எஃப்அல் என்று ஆக்கிறோம். லன்னு வந்தால் எஃப்அலு என்பதை எஃப்அலன்னு ஆக்கிறோம். லம்முக்கு லன்னுக்கு என்ன வித்தியாசம், லம் வந்துச்சுன்னா லம் யன்சுர், லன் வந்தால் லன் யன்சுர. லம்மு வந்தால் லம் யல்ரிப், லன்னு வந்தால் லன் யல்ரிப. அதே மாதிரி எஸ்தக்ரிமு லம் எஸ்தக்ரிம் லன் எஸ்தக்ரிம. இது வித்தியாசம். ஒருமையில் தான் இந்த வித்தியாசம். இருமை பன்மையில் நூனு தான் ரெண்டு ஒரே மாதிரி தான். லம் எல்ரிப் லம் எல்ரிபா, லன் எல்ரிப லன் எல்ரிபா. அந்த பா ஒரே மாதிரி தான் வந்து பாருங்கள். இந்த ஒருமையில் தான் அந்த சுக்கூனு நசப்புங்கிற பிரச்சனை வரும். இருமை பன்மையை பொறுத்த வரைக்கும் நூனை காலி பண்ணுறது தானே, அதுலேயும் நூனு போயிடும், இல்லை நூனு போயிடும், பெண்பால் பன்மைக்கு போகாது. அப்போ இது வந்து அந்த சொல்லு ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். அர்த்தம் என்னன்னு கேட்டால், எதிர்மறை இருக்கிற வருங்கால எதிர்மறையை உறுதிப்பட சொல்லணும். எஃபலு செய்வான், லா எஃபலு செய்ய மாட்டான், லன் எஃபலை செய்யவே மாட்டான், லா எஃபலு செய்ய மாட்டான். அதை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்வதாக இருந்தால் லா எஃபலுக்கு பதிலாக லன் எஃப்அல, லன் எஃபலு கிடையாது, லன் எஃப்அல செய்யவே மாட்டான். அதுக்காக இந்த லன் சேர்ப்பாங்க. அப்போ லன் எஃப்அல லன் எஃப்அலா லன் எஃப்அலு, லன் தஃஅல லன் தஃஅலா லன் எஃப்அல்ன,
லன் தஃபாலு நீங்கள் செய்யவே மாட்டீர்கள். லன் தஃபாலுன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் செய்யவே மாட்டீர்கள். லா தஃபாலூன சும்மா செய்ய மாட்டீங்க, லன் தஃபாலு செய்யவே மாட்டீர்கள். அந்த வார்த்தை படிச்சிடும். லன் படிச்சிட்டோம்ல. சரி, ஃபத்தகு இதெல்லாம் வருங்கால வினை தான், நம்ம ஒன்றும் படிக்கலை. ஒழித்தத்துங்கிறது நம்ம படிச்சிருக்கிறோம். ஒழித்தத்துன்னு வந்துட்டால் என்ன செய்யணும்? இந்த இத்துன்னு வருதுல்ல, லத்து நசரத்துன்னு, இது சென்ற காலம்னு விளங்கிக்கிற வேண்டியதுதான். அது போக எங்கெல்லாம் இந்த மாதிரி சத்து வச்சு வருதோ, ஒழித்தன்னு வருதுல்ல, ஒழித்தன்னு சத்து வச்சு வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? உடைச்சிருந்தது. அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். எமுத்துண்டா உடைச்சிங்கல்ல, எமுத்துண்டா எம்துது, அந்த சத்தை வந்து பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறது? ஒழித்தத்து உதி தத்து. ஒழித்தத்து எப்படி வரேன்? உதி தத். அப்போ உஃபு இலத்துன்னு வருது, உக்குரிமத். அப்போ இந்த ஒய்தங்கிறது என்ன வார்த்தை என்று கேட்டால் அதத. இதனுடைய அசல் என்ன? அதத. அததவை அததன்னு சொல்ல மாட்டோம், அத்த அசல் அதத. ஆனால் எப்படி சொல்லுவோம்? அததன்னு சொல்லாமல் அத்தன்னு சொல்லுவோம். அந்த அதத என்பதை அஃஅல வாக்குனா அஅதத. அஅததன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இந்த ததன்னு வர்றதுனால சத்து பண்ணணும். அதுக்கு முந்தின ஐனுக்கு சுக்குன் இருக்கிறது, இந்த ஃபத்தஹ அங்கதிக்கு மாற்றணும். அப்போ அஅததன்னா அஅததன்னா என்ன செய்யணும்? அஅதன்னு சொல்லிடணும். அதுக்கு மஜ்ஹூல் என்ன? உதித. அக்ரம உக்குரிம அஃஅல. இது அன்சர உன்சிர. அதே மாதிரி வந்து என்ன செய்யும்? அஅதத என்பதை மஜ்ஹூலாக்குனா ஊதித. ஊதிதன்னு சொல்லலாமாண்டா சொல்லக்கூடாது. இந்த திதன்னு வந்த தீயுடைய கசர ஐனு கொடுத்துடணும். உஇத்த உஇத்த உஇத்தா உஇத்து உஇத்தத் பெண்பால் பன்மையில் ஒருமை. ஆத்த என்றால் தயார் செய்தான். ஆத்தன்னு என்னது? ஒரு ரெடி பண்ணுறது, சாப்பாடை தயார் பண்ணுறது, ஒரு விஷயத்தை வந்து ஒரு விழாவை ரெடி பண்ணுறது, ஒரு ஏற்பாடு செய்கிறன்னு அர்த்தம். அப்போ ஆத்த என்றால் தயார் செய்தான். உஇத்தத்து தயார் செய்யப்பட்டால், பொம்பளையாக இருந்தால் தயார் செய்யப்பட்டால், ஒரு செயலை பற்றி சொல்வதாக இருந்தால் தயார் செய்யப்பட்டு, ஒரு பொருளை சொல்கிறோம். உஇத்தத்து நரகம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இது நரகத்தை பற்றி பேசுது. நரகம் வந்து பெண்பால் அரபியில், அது பிறகு பார்த்துக்குருவோம். உஇத்தத் தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது வந்து, அப்போ இது என்ன சொல்லணும்னு சொல்லணும்? இதை அதத என்பதனுடைய சென்ற காலத்தை அஃப் அளவாக மாற்றி ஆத என்று வரும். அதனுடைய மஜ்ஹூல் வந்து உதிதண்டு வரும். அதை உஇத்தண்டு மாற்றிடுவோம். மாற்றிட்டு அதனுடைய படற்கையில் பெண்பாலில் ஒருமை உஇத்த உஇத்தா உஇத்து உஇத்தத் என்று கண்டுபிடிச்சிடணும். அப்புறம் லில் காஃபிரீன், இந்த லீயை கழிச்சிருங்க, லீ வேணாம். காஃபிரீன், காஃபிரின்டா நீங்கள் என்ன செய்யணும்? ஏற்கனவே சொல்லியிருக்கோமா இல்லையா? காஃபிரின்னா காஃபிரூன் தான். காஃபிரின் வந்தால் நீ என்ன செய்யணும்? காஃபிரூன் ஆக்கிக்கிறணும். அதை காஃபிரூன் தான் மாறி இருக்குது ஒரு காரணத்துக்காக வேண்டி. அப்போ காஃபிரூனுங்கிறது என்னது? கஃபர வந்த சொல்லு தான். இஸ்முல் ஃபாயில் காஃபிரூன், அதுக்கு பன்மை காஃபிரூன். வேற்றுமையின் காரணத்தினால காஃபிரின் என்று மாறி இருக்கிறது. இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓ பஷீரின்னு வருதுல்ல, ஓ பஷீரி, இது வந்து வாவை கழிச்சிருங்க. வாவு தான் சும்மா சேர்ப்போம்ல, இன்னும்னு அர்த்தத்துக்கு வர்றது. அப்போ இருக்கிறது பஷீரி. பஷீரின்னு வருமானா? பஷீரின்னு ஒரு சொல்லுங்க வந்தே இருக்காது. நீங்கள் பார்த்ததில் என்ன வராது? பஷீரின்டே வராது. இது ஒரு ஸ்பெஷல் ஒரு சட்டம். கூட சட்டத்தையும் தெரிஞ்சுக்குவோம். அதாவது அந்த அமுரில் வந்து என்ன செய்யுதுன்னா, கடைசியில் வந்து சுக்குன் வரும்ல. நசரோவிலேருந்து அமுர் என்ன? உன்சுர். நசரம் இருக்குது, அதுக்கு அமுர் ஹாலிர் சொல்வதாக என்ன செய்யணும்? உன்சுர். நசரோவிலேருந்து அடி, உதவி செய். லரபாவிலேருந்து இல்ரிப், அதில் சுக்குன் இருக்குல்ல. இந்த இப்புக்கு சுக்குன் இருக்கும்போது அடுத்த எழுத்துக்கும் சுக்குன் வரும் சமயத்தில். அடுத்த எழுத்துக்கு சுக்குன் வந்துச்சின்னு சொன்னால் அதுக்கும் சுக்குனும் இதுக்கும் சுக்குனும் எப்படி வாசிப்பீங்க? இல்ரிப்பு, அதுக்கு ஒரு சுக்குனும். அப்போ உதாரணமாக இல்ரிப்பு அல் அம்ர, அம்ரு என்பவனே அடின்னு சொல்கிறோம். இல் வந்து அந்த அலிஃப் வந்து அந்த அலிஃபுலாமுடைய அலிஃபு, அந்த அலிஃபு போயிடும். அப்போ இல்ரிப் என்பதில் ஒரு சுக்குன் இருக்கிறது. அந்த அல் அம்ரு, இந்த லாமுக்கு ஒரு சுக்குன் இருக்கிறது. இப்போ ரெண்டு சுக்குனை இப்போ இதை சேர்க்கும்போது என்னவாயிரும்? வாசிக்க முடியாது.
அப்போ இந்த அமுரில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இல்ரிப் என்று இருக்குல்ல, அது இல்ரிபின் இல்ரிபில் அம்ர, இல்ரிப் அல்லதி, அல்லதிங்கிற வார்த்தை ஒரு ஒன்று அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். இல்ரிப்னா அடி, இல்ரிப் அல்லதின்னு உடைச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்ரிப் அல்லதின்னு சொல்லிடலாம். 2 மூச்சில் சொன்னான், ஒரு மூச்சில் சேர்க்குறீங்க இல்ரிப் அல்லதின்னு சொன்னீங்கன்னா அப்போ அல்லது இந்த அலிஃபை வாசிக்கக்கூடாது. எப்போ சேர்த்துடுறீங்களோ அல்லதியுடைய அலிஃபு வந்து போயிடும். எப்படி வரணும்? லில்லதீன மினல்லதீன அலல்லதீனன்னு என்ன செய்ய முந்தின சொல்லோட கோர்க்கும் பொழுது அல்லதீன உள்ள அலிஃபு போயிடும். அப்போன்னா அல்லதீனவுல என்ன இருக்குன்னா சுக்குன் தான் இருக்குது. அல்லது இந்த பார்க்குறீங்கள படத்தில் பாருங்களேன், இல்லதீனன்னு இருக்குது, இந்த அலிஃபை விட்டுருங்க. அந்த இல்லதீனன்னு சத்து இருக்குல்ல, அது சுக்குன் தானே இருக்குது. இல்லில் ஒரு சுக்குனும் லாமில் ஒரு சுக்குனும், இல்லில் ஒரு சுக்குனும் ஒரு ஃபத்தகம் இருந்தால் தானே சத்து வரும். இல்லைன்னாவும் லானாவும் உள்ளது தான் சத்து. லாமை போட்டு சத்து போட்டால் அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு இல்லும் இருக்குது, ஒரு லாவும் இருக்குது. அப்போ அங்கே ஒரு சுக்குனும். இந்த பஷீர் இருக்குல்ல, இந்த பஷீர் வந்து என்னென்னு கேட்டால் இதுவும் சுக்குன் தான். எப்படி சுக்குன் வரும்னு கேட்டால் பஷரன்னு இருக்குது, பஷர ஃபஅல, ஃபஅலவுக்கு அம்ரு என்ன? பஷர யு பஷீரு தூ பஷீருன்னு ஆக்கிடுவோம். அப்போ தூக்கிட்டீங்கன்னா பஷீர், பஷரண்டா நற்செய்தி சொன்னான், சல்லமன்னா வந்து சலான் சொன்னான், சல்லிம் சலான் சொல்லு அப்படின்னு சொல்கிறோம்ல, அது பஷீருங்கிறது என்ன வார்த்தைன்னு கேட்டால் ஃபஅல என்பவருடைய அம்பூர் இப்படி தான் வரும். ஃபஅலுக்கு அம்பூர் எப்படி வரும்? அல்லம அல்லிம், சல்லம சல்லிம், நஸ்ஸர நஸ்ஸிர். இதே மாதிரி ஜம்மி எதெல்லாம் ஃபஅலன்னு வருதோ அதனுடைய அம்பூர் எப்படி வரும்? ஃபஇல் என்று வரும். அப்போ பஷீர் என்பது வந்து பஷர என்பதை ஃபஅலவாக்குறோம். பஷீர் என்பது அசல் என்ன? பஷர. பஷர என்பதிலிருந்து என்ன செய்கிறோம்? ஃபஅல. பஷர என்றால் நற்செய்தி சொன்னான். பஷரன்னா நற்செய்தி சொன்னான். நற்செய்தி சொன்னான் என்பதுக்கு வருங்காலம் யு பஷீரு, அதனுடைய முன்னிலை வந்து தூ பஷீரு. தூ பஷீருவில் தேயை தூக்கிடணும். எதுக்கு தூக்கணும்? ஏவல் வினைக்கு. தேயை தூக்கிட்டிங்கன்னா பஷீர், அலிஃபை சேர்க்க தேவையில்லை. தூ பஷீரு பஷீர், நற்செய்தி சொல். பஷீர் என்றால் நற்செய்தி சொல், இதுதான் அசல். ஆனால் இதில் இருந்து பஷீர்னு இரு இருக்குது, இதில் இல்லு இருக்குது. பஷீரில் ஒரு இரு சுக்குன் இருக்கிறது. அல்லதீனோட அலிஃபை விட்டுருங்க, அலிஃபை வந்து போச்சு அது கோர்த்தா போயிடும். நீங்கள் அல்லதீன தனியாக சொன்னால் அல்லதீன, உண்மையில் இல்லதீன தான். அது அல்லதீன கிடையாது. அது இல்லைன்னா அவ்வளோ ஆரம்பிக்கிற எழுத்தான், இல்லைன்னாலும் ஆரம்பிக்காது, முடியாது என்பதற்கு இந்த அலிஃபை போட்டு வச்சுக்கிட்டோம். இந்த அல்லதீனன்னு எப்போ சொல்லுவோம்? பஷீர் தனியாக சொல்லிவிட்டு அல்லதீனன்னு அலிஃபை சேர்த்துக்குருவோம். எப்போ ரெண்டையும் ஒட்டிட்டீங்கன்னு சொன்னால் அலிஃபு தேவை கிடையாது, எழுத்தில் இருக்கும், அது இல்லைன்னு வச்சுக்கிறணும். அப்போ என்ன இங்கே இருக்குதுன்னு கேட்டால் பஷீரில் ஒரு சுக்குனு, இல்லதீன இல்லைன்னு ஆரம்பிக்கிறதுல ஒரு சுக்குனு. இப்போ 2 சுக்குன் வந்தால் முந்திய சுக்குனை கசராக்கி விட வேண்டும். முந்திய சுக்குனு இந்த பஷீர் இந்த ரே தான். ரேக்கு என்ன இருக்குது? சுக்குன் இருக்குல்ல, அந்த ரே இப்போ கசராக்கி விட்ருவாங்க. குர்ஆனில் கசர் தான் போட்டிருக்கும். நீங்கள் பஷீரின்னு ஒரு வார்த்தை படிக்கலன்னு நினைக்கக்கூடாது, பஷீர் தான் அது. வழங்குறா உன்சுருங்கிறது உன்சுரின்னு வரும். உன்சுர் இல்லதி, வேறு எந்த அமுறை வேண்டாலும் நீங்கள் போடுங்க. இல்ரிப் அல்லதீனன்னு வரும். இல்ரிப் பில்லதீன, இல்ரிப் அல்லதீன அப்படி வந்தால் எப்படி வந்துடுறேன்? இல்ரிப் பில்லதீன, இல்ரிப்பு தான். அந்த இப்பு வந்து கசரா மாறிக்கிறோம். எப்போ மாறிக்கிறேன்? அதுக்கடுத்து ஒரு சுக்குனு வந்தா, இல்ரிப்பில் ஒரு சுக்குனு, அதுக்கடுத்து ஒரு சுக்குனு உள்ள ஒரு எழுத்து வருது. அப்படி வந்துச்சுன்னா 2 சுக்குன் அடுத்தடுத்து வந்தால் 2 வார்த்தையில் முதல் வார்த்தையில் உள்ளதுக்கு என்ன செஞ்சிடணும்? சுக்குனை வந்து கசரா மாற்றிடணும். அப்போ இந்த பஷீரிங்கிறது என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும்? பஷர என்கிற சென்ற காலத்தை யு பஷீரு என்று வருங்காலமாக ஆக்கி, அதை முன்னிலையில் வந்து து பஷீரு என்று ஆக்கி, அதை ஏவல் வினையில் தேயை தூக்கிப்பட்டு பஷீர் என்று ஆக்கி, அந்த பஷீர் என்பது அல்லதினோட சேர்த்த காரணத்தினால் பஷீர் இல்லதீன, பஷீரி வந்தோடனே என்ன செய்யக்கூடாது? வேறு சொல்லு, இன்னும் நீங்கள் படித்த சொல்லு தான். அப்போ இதையே 2 விதமாக நீங்கள் படிக்கலாம். எப்படி படிக்கலாம்? பஷீர் நிறுத்திட்டீங்க, அல்லதீன இதை உடைச்சி சொன்னால் எப்படி சொல்லணும்? பஷீர் அல்லதீன. உடைக்காமல் சொன்னால் பஷீர் இல்லதீன. உடைச்சா சுக்குன் ஆகிக்கிறோம். இது 2ஐயும் உடைச்சி சொல்லுங்கள், தனித்தனியாக சொல்லுங்கன்னு கேட்டால் எப்படி சொல்லுவீங்க?
பஷீர் அல்லதீன, சேர்த்து சொல்லுங்கள் ரெண்டையும், பஷீர் இல்லதீன. அப்போ பஷீரி என்பது என்னது? பஷீர் தான், பஷீரின்னு ஆகிருக்கு. சரியா? அதனுடைய அசல் வந்து பஷீர் தான். 2 சுக்குன் வாசிக்க இயலாதுங்கிறதுனால கசரத்துக்கு தான் கொடுப்பாங்க, வேறு ஹரக்கத்து கொடுக்க மாட்டாங்க. சரி, பஷீர்னா நற்செய்தி சொல்லுங்கள், சொல் ஒருமை. ஆமனு ஏற்கனவே பார்த்தாச்சு, ஆமனை நம்பினான், ஆமன ஆமன ஆமனு. வ அமிலு, வ அமிலூட வாவை விட்டுருங்க. அமிலுங்கிறது என்ன? அமிலுங்கிறது என்ன? அமில, அமிலா, அமிலு. சென்ற கால வினையில் ஆண்பாலில் படற்கையில் பன்மை. அமிலன்னா செய்தான், அமிலு செய்தார்கள். அமிலுன்னா என்னதான்? செயல்பட்டார்கள், செய்தார்கள். இது அமிலவுடைய, அமிலங்கிற சென்ற கால வினையை பன்மையாக ஆக்கியிருக்குது, படற்கையில் ஆண்பாலில் பன்மையாக ஆக்கியிருக்குது. அதுக்கப்புறம் அஸ்ஸாலிஹாத்து. அஸ்ஸாலிஹாத்தில் நீங்கள் அல்ல விட்டுருங்க, அல்ல சும்மா சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு எடுத்துட்டிங்கன்னா சாலிஹாத்துன், அல்ல கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா தன்வீன் வச்சிடணும்ல, சாலிஹாத்துன். இந்த சாலிஹாத்துன் எந்த இடத்துல வரும்? நீங்கள் படித்ததில் எந்த இடத்துல வரும் என்று கேட்டால், இப்போ ஆலிமன் இருக்குது, ஆலிமாவுக்கு இஸ்முல் ஃபாயில் என்ன? ஆலிமுன். அதை சர்ஃப் செஞ்சுட்டு வாங்க. ஆலிமுன், ஆலிமானே, ஆலிமுன் ஆண்பாலுக்கு, ஆலிமத்துன், ஆலிமத்தானி, ஆலிமாத்துன். இது பெண்பால், ஆலிமாத்துன்னு வருதுல்ல, அதுதான் சாலிஹாத்துங்கிறது. சலஹ, சலஹவுலேருந்து சாலிஹுன். சலஹன்னா நல்லது செஞ்சான், சாலிஹுன்னா நல்லவன், சாலிஹுன்னு அர்த்தம் நல்லவன். சாலிஹுன், சாலிஹானி, சாலிஹுன நல்லவர்கள் அர்த்தம். சாலிஹத்துன் நல்லவள் பொம்பளை, சாலிஹத்தானே இருமை, சாலிஹாத்துன், சாலிஹாத்துன். இதுதான் அது சாலிஹாத்துங்கிறது. இது அல்லு வந்ததுனால தண்ணின்னு வரல. இந்த சாலிஹாத்துனுக்கு என்ன வரும்? சாலிஹாத்துன் வரும், சாலிஹா தின் வரும், சாலிஹா தன் வராது. இந்த அலிஃபும் தேயும் சேர்த்து ஜம்மாக ஆக்கப்பட்டால், இந்த சாலிஹில் அலிஃபத்தை தானே சேர்ந்துருக்குது. சாலிஹு அசலு, அலிஃபத்தை வந்து ஜம்முக்கு சேர்த்துருக்கு. இப்படி சேர்க்கப்பட்ட எழுத்தாக இருந்தால் அதனுடைய வேற்றுமை எப்படி வரும்? சாலிஹாத்துன், சாலிஹாத்தின். அல்லு சேர்த்திங்கன்னா சாலிஹாத்து, சாலிஹாத்தி. சாலிஹாத்த கிடையாது. என்ன கிடையாது? இது சாலிஹாத்தன்னு வர வேண்டிய இடம் தான் இது. இருந்தாலும் இந்த இடத்துல என்ன செய்யும்? நசபுக்கு பதிலாக கசர் தான் வரும், ஜரு தான் வரும். சரியா? அப்போ சாலிஹாத்திங்கிற வார்த்தை என்ன விளங்கிக்கணும்னு கேட்டால், இது சலஹ என்பதில் இருந்து வந்த இஸ்முல் ஃபாயிலு. இஸ்முல் ஃபாயிலில் பெண்பாலில் இது பன்மை. நீங்கள் படித்ததான் இது சாலிஹாத்துங்கிறது. அதுக்கப்புறம் ஜன்னாத்துன், தஜ்ரி. தஜ்ரிலாம் சென்ற காலவினே நம்ம படிக்காத விஷயம். அன்ஹார், ருசிக்கு. இது ருசிக்கு படித்த விஷயம். ருசிக்குண்டா என்னது? ஃபொயிலு. ஃபொயிலுன்னா என்ன அர்த்தம்? ரசக்க. ரசக்க மஜ்ஹூலாக்குனா ருசிக்க. ருசிக்க, ருசிக்கா, ருசிக்கு. ரசக்கன்னா உணவளித்தான், ருசிக்க உணவளிக்கப்பட்டான், ருசிக்கு உணவளிக்கப்பட்டார்கள். ருசிக்க, ருசிகா, ருசிக்கு உணவளிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி வரும். அப்புறம் ருசிக்குனா அதே தான், அதுக்கு தன்னிலைக்கு வந்துடுங்க. ருசிக்து, ருசிக்குனா நாங்கள் உணவளிக்கப்பட்டோம். அதுக்கடுத்து இதெல்லாம் சென்ற கால வினை தான், இதை நம்ம பார்க்கல. பிஹி முத்தஷாபிஹன். இந்த முத்தஷாபிஹன்கிற வார்த்தை வந்து நீங்கள் படித்த வார்த்தை தான். முத்தஷாபிஹன்கிறதுல இந்த ஹன் வரதெல்லாம் ஹுன்னுண்டு ஆக்கிருங்க. இந்த ஹன்னு, ஹுன்னு, ஹின்னெலாம் வந்து வேற்றுமையினால் வரக்கூடியது. வேற்றுமை இல்லாமல் சொல்வதாக இருந்தால் முத்தஷாபிஹன் என்றால் முத்தஷாபிஹுன், அதுதான் அசல். அது இந்த இடத்துல முத்தஷாபிஹன் என்று ஒரு வேற்றுமை அடைந்திருக்குது. சில இடத்துல முத்தஷாபிஹின் என்றும் வரும். முத்தஷாபிஹின் வந்தாலும் ஹுன் என்று வச்சுக்கிறங்க. முத்தஷாபிஹன் என்று வந்தாலும் ஹுன்னு தான் அசல். அது ஹன்னுண்டு வர வேண்டிய இடமா இருக்கனால ஹன்னுண்டு வந்திருக்குது. சில இடத்துல ஹின்னுண்டு வர்ற இடமா இருக்கும், அது ஹின்னுண்டு வரும். அப்போ முத்தஷாபிஹன்கிறதுனுடைய அது அசல் எப்படி பார்க்கணும்னா முத்தஷாபிஹுன் என்று வச்சுக்கிறங்க. முத்தஷாபிஹுண்டா என்னது? முத்தஷாபிஹுன் எதில் வரும்? யோசிச்சு பாருங்கள். மீம் வந்திருக்குது, லம்மு வச்ச மீம் வந்தால் எதுக்கு வரும்? இஸ்முல் ஃபாயிலுக்கு தான் வரும். அப்போ மீமை கழிச்சிட்டீங்கன்னா தஷாபஹ. மீமை கழிச்சிட்டா என்னது? தஷாபஹ சென்ற காலம். ஷபஹ என்பதை வந்து தஃபால வாக்குறாங்க. ஷபஹ அதை வந்து வெறுமனே ஃபாலண்டாக்குனா ஷாபஹ, தஃபாலண்டாக்குனா தஷாபஹ.
தஷாபகன்னு ஆக்குனீங்கன்னா எதஷாபிஹு, தஷாபக எதஷாபஹு ஆச்சு. இஸ்முல் ஃபாயில் ஆக்குறதா என்ன செய்யணும்னு கேட்டால் லம்மு செஞ்ச மீமை வைக்கணும், கடைசிக்கு முன்னாடி கசர் வைக்கணும். முத்தஷாபிஹுன் இஸ்முல் மஃபூலாக இருந்தால் முத்தஷாபஹுன், முத்தஷாபிஹுன் இஸ்முல் ஃபாயிலு, முத்தஷாபஹுன் இஸ்முல் மஃபூலு. உங்களுக்கு இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் மஃபூலு சட்டத்தில் உங்களுக்கு இதை அனுப்பியிருக்கிறோம், விவரமாக நினைஞ்சிருக்கிறோம், இந்த பாடம் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அப்போ முத்தஷாபி என்ன செய்யணும் கண்டுபிடிச்சிடணும். முத்தஷாபின்னு வந்துச்சுன்னா அது மீமை கழிச்சிட்டு பார்த்தா இது தஷாபக, இது தஃபால உள்ள இருந்து இஸ்முல் ஃபாயில் முத்தஷாபிகின்ற ஆக்கி அந்த முத்தஷாபி என்பது வேற்றுமை அடைந்து என்னஞ்சிருக்குது முத்தஷாபிஹன் என்று வந்திருக்கிறது. மீதி உள்ளது இன்ஷால்லா என்ன செய்வோம், இதே வசனத்தில் மீதி சொற்கள்லாம் இருக்கிறது. அதான் 25வது வசனத்தில் மீதி சொற்களை வந்து நாளைக்கு பார்ப்போம் இன்ஷால்லா அடுத்த வாரம்.